Hi மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் பாஸ்கர். நாங்கள் என்னன்னா 2 வீடியோ சவுத் வேல்ஸில் இருந்து போட்டுதான். வேல்ஸில் போகிறோம் அந்த சர்ச் காரியங்கள், நாங்கள் அங்கே ஃபன் பண்ண காரியங்கள் எல்லாம் போட்டுதான். 2 வீடியோவுக்கும் நீங்கள் பயங்கரமான சப்போர்ட் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது என்னன்னா, இப்போ சிஆர்எம்சி சபை வாலிப பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாருமே என்ன சரியாக சப்போர்ட் பண்ணி என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமென்று ஆர்வமாக இருக்கிற சிஆர்எம்சி சபை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் மிக்க நன்றி பிள்ளைகளே. அதுக்கு இது என்னன்னா, அந்த கேம்புக்கு போனதை பற்றி நாங்கள் அங்கே அந்த ஆக்கள்கிட்ட கேட்ட எப்படி இருந்தது அந்த கேம்ப் இதுகள் எல்லாம், அதுகளை தான் நான் இந்த கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த சில அநேகருக்கு எவ்வளோ அது சந்தோஷமாக இருந்தது, எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சுன்றது தான் நான் ஃபீட்பேக் கேட்க போகிறேன் எப்படி இருக்குன்றத. அந்த வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மக்களே, இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்ப்பீங்களா இருந்தால் மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க, என்னை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் அனுப்பி விடுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும், அது பெல் பட்டனை தட்டி விட்டால் தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். வாங்க மக்களே, அந்த ஆர்வமான ஃபீட்பேக் என்னன்றதை கேட்டு நானும் தெரிஞ்சு கொள்ள போகிறேன். சிஆர்என்சி சபை எங்களோட போதகர், அவரை தான் நாங்கள் இப்போ கேட்க போறோம். என்ன மாதிரி சொன்னா, இந்த வருஷத்துல முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த கேம்பை பற்றி. அது இப்போ நாங்கள் போயிட்டு திரும்ப போய்கொண்டிருக்கோம். பாஸ்டர்கிட்ட கேட்போம், எப்படி பாஸ்டர் இது நீங்க நடத்தினது, இது எப்படி இருந்தது பாஸ்டர், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க, இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருந்தது என்று சொல்லுங்க. தேங்க்யூ. ஸோ நான் அதிகமாக பிரயாசப்படவில்லை ஒன்று, ஆனால் எனக்கு விருப்பம் இருந்தது. இப்படியாக நாங்கள் ஒன்று கூடி நாம் ஒரு தாய் பிள்ளைகளை போல ஒரே இடத்துல தங்கி சாப்பிட்டு விளையாடி ஐக்கியப்பட்டு நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது. அதில் ஒரு மாற்றுக்கிறது. ஆனால் கூட இதில் பிரயாசப்பட்டது விதுஷன் ஃபேமிலி தான். அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டவர் கடைசி கால அடையாளங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை சொன்னார். அது என்ன ஒன்று சொன்னால், கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அதே நேரத்தில் ஒருவர் காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆகவே அந்த ஜென்ம சுபாவத்தில் வர்ற அந்த அன்பு கூட இல்லாமல் போயிடும் சொல்லி. ஆகவே கலாண்டி போட்டு சொன்ன மாதிரி நாம நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக அன்பு பெருகத்தான் நம்முடைய குறைவுகள் நமக்கு குறைவாக தெரியாது, நிறைவாக. அதே போல நான் கேம்பில் சொன்னது போல, பரலோகத்தில் நாம போயிட்டோம்னு சொன்னால் அங்கே ஒரு குறைவை நீங்க பார்க்க முடியாது, ஏற்றுத்தாழ்வு இருக்காது, நானா நீ ஆண்டு இருக்காது, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு இருக்காது. அப்ப அங்கே வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாருக்கும் அந்த ஈக்குவாலிட்டி இருக்கும், சம உரிமை. பூலோகத்தில் இருக்கிற நாங்கள், எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறோம். அப்ப பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை பூலோகத்தில் இருக்கிறாங்க அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் இப்படிப்பட்ட நாட்களிலே நாம வாரத்தில் ஒரு முறை சபையாக 2-3 மணி நேரம் தான் கூடுறோம். ஆனால் இப்படிப்பட்ட கேம்பில் தான் நாங்கள் ஒரு சில நாட்கள் 2-3-4 நாட்கள் நாங்கள் செலவழித்து அந்த பரலோகத்தினுடைய வாழ்வை இந்த பூலோகத்திலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே இதுக்கு அடிப்படை காரணம் வந்து நாங்கள் எல்லாரும் தெய்வீக அன்பினால இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் வரும். நீதிமன்றம் ஒரு வார்த்தை இருக்கிறது, கொழுமையான பதார்த்தங்களை உண்பதை பார்க்கிறோம். அது சஞ்சலத்தோடு கூடிய கொழுமையான பதார்த்தங்களை உண்பதை பார்க்கிறோம். காய்கறிகள், இலைக்கறிகளோடு சமாதானத்தோடு உண்ணுற அந்த ஆகாரம் வந்து அது அதிகமான அப்படியான இருக்கு. அதே போலதான் நாம எவ்வளவு பெஸ்டான சாப்பாட்டை சாப்பிட்டு அங்கே அன்பு, ஐக்கியம், கலகத்தோடு சாப்பிட்டோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த இடத்துல நான் பார்த்த இடத்துல சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும்
நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபீல் ஃப்ரீயாக ஒரே குடும்பமாக நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பழகவும் ஒருவர் நாங்கள் உற்சாகப்படுத்தவும் கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சபை பிள்ளைகளோடு நீங்கள் போயிருக்கிறீங்க பாஸ்டர். அந்த சபை பிள்ளைகள் எல்லாரும் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒத்துழைச்சாங்க, எவ்வளவு தூரம் கீழ்படிஞ்சாங்கன்றதை நீங்கள் மற்ற சபை பிள்ளைகளும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் கற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் சொல்ல முடியுமா? தேங்க்யூ. நேற்றைய தினத்திலும் நேற்று கொடுத்த செய்தியினுடைய மிக முக்கியமான தலைப்பு வந்து சப்மிஷன். இந்த சப்மிஷனும் ஒபீடியன்ஸும் சப்மிஷனும் வந்து they live together, they walk together, they travel together. எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படிவு இருக்குமோ அங்கே ஒத்துழைப்பு இருக்கும். எங்கெல்லாம் கீழ்ப்படிவு இல்லையோ அங்கே வந்து சப்மிஷன் இருக்காது, ரிபெலியன்ஸ் இருக்கும். அவன் இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்காக எங்களுடைய யூத்துக்கு உண்மையான நான் சொல்ல விரும்புகிறேன். பெரும்பாலும் யூத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஒரு எல்லாரையும் நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் யூத்தோட நீங்க அது வந்து வெரி சென்சிட்டிவான ஏரியான்னு அந்த யூத் ஏரியா தான். ஆனால் வந்த எல்லா யூத்துக்கும் நான் உண்மையாக ஆண்டவருக்கு நான் சொல்லுவேன். சொன்ன உடனே கீழ்படிஞ்சாங்க. குடும்பத்தை அடிச்சிடுவேன் 10 மினிட்ஸில் வாங்க அடுத்து எழுமினா கூட வெளியும் வந்துட்டாங்க. நான் பார்த்து மற்றபடி சில 7:30 நீங்கள் ஹோலுக்கு வரும்போது எல்லாரும் வந்தாங்க. அது உண்மையாக வந்து ஒரு பிள்ளை தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளமாக இருக்கு. காரணம் ஒன்று, அவங்க ஆண்டவருக்கு பயப்படுறாங்க. 2வது போதையருக்கு கீழ்ப்படுறாங்க. ஆகவேதான் அவங்களுடைய ஒரு சப்மிஷன் அங்கே இருந்தது. அர்ப்பணிப்பு இருந்தது, விட்டு கொடுத்தல் இருந்தது. அதனால தான் அவங்களுடைய கோஆபரேஷன் நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வெற்றிகரமான ஒரு கேம்பை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தருடைய கிருபை இருந்தால் அதுக்கு அப்பாலே அவங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகுந்த ஆசிரியமாக இருந்தது. இப்போ இது வந்து அநேக சபைகள் இப்போ செய்யாமல் இருக்கிறாங்களே, இப்போ செய்யாத சபைகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன ஒரு இதை பற்றியான ஒரு என்ன சொல்லுவீங்க? இதை நீங்கள் செய்தால் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம்ன்றதை நீங்கள் நேற்று the word of thanks அந்த பாட்டில் வந்து நான் வில்ஷனையும் இவாஞ்சலையும் கூப்பிட்ட போது நான் if there is will there is a way ன்னு சொல்லுவாங்க. மனம் உண்டானால் இடம் உண்டு. ஸோ நம்முடைய இன்னொரு ஒப்பனா சொல்ல போனால் இன்றைக்கு சபையில இருக்கிற மக்கள் வந்து யாரையும் சொல்லவில்லை, பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஒழிய பாசத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஒழிய அன்புக்கு இல்லை. பணத்தை தான் மேல வைக்கிறாங்க ஒழிய ஐக்கியத்தை அல்ல. அப்ப நாம பணம் எல்லாம் கீழே போகணும். அன்பு, ஐக்கியம், ஒரு மனம், சிந்தை, ரைட், அது முன்னுக்கு வரும். ஸோ நம்முடைய என்ன சொல்றது, we have to reschedule our priorities. நம்முடைய ப்ரையாரிட்டிஸை நாம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நடக்கும். மணி கம்ஸ் மணி கோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பணத்தை விட நம்ம அன்பையும் பாசத்தையும் ஒருமனத்தையும் நாங்கள் முக்கியத்துவம் படுத்துவோம் என்று சொன்னால் அது சிறிய சபையோ பெரிய சபையோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஸோ மெயின் ரீசன் வந்து மணி தான். ஸோ பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் மூலவீராக இருக்குன்னு சொல்லி நாங்கள் 1 தீமோத்தேயு 6:22 பார்க்குறோம். ஸோ பண ஆசை விசுவாசிகளுக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளும் இல்லாமல் போகும்போது இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் பெறும். அது பரலோக அனுபவத்தை பூமியிலே கொண்டு வரும். பாசன் வந்து நல்லா அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னாலும் அவருடைய ராணித்தனமான வார்த்தையில சொன்னார் இதை பற்றி, இந்த கேம்பை பற்றி. தேங்க்யூ பாசர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே, நாங்கள் கேம்பை முடிச்சு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த கேம்பில் என்ன நடந்தது, நாங்கள் போன நாள்ல இருந்து திரும்பி வர்ற நாள் வரைக்கும் எப்படி இருந்தது, இந்த வந்த ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எவ்வளவு அவை மன சந்தோஷப்பட்டு இன்னும் அடுத்த வருஷம் கூட போகணுமென்று பிளான் பண்ணியிருக்காங்க என்று ராணி ஆண்டி இருக்கிறா. ராணி ஆண்டிட்டு நாங்கள் இதை கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ராணி ஆண்டி, பிரைஸ் லார்ட். எப்படி இந்த இதை பற்றி நீங்க ஸ்வீட்டா சொல்லுங்க. இந்த 4 நாள் நாங்கள் போயிட்டு வந்து தொடங்கி முடிவுட்டு நல்ல ஒரு பிரசன்னமான ஜேர்னியா இருந்தது. எப்படி உங்களோட மனநிலை இருந்தது? மனநிலை சொர்க்கத்துல போன மாதிரி இருக்குது. அப்படி ஒரு நாள் வீட்டுல 24 மணி நேரம் இத்தனை விடுறதே, இது ஒரு 5 மணி நேரம் இத்தனை விடுறதுக்குள்ளே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். இது நல்ல வடிவாக 8 மணித்தியாலும் 9 மணி நேரம் நல்ல நிற்கிற கடவுள் வந்தார். அந்த மாதிரி வேர்ஷிப்பும் அந்த மாதிரி ப்ரேயர்ஸ் எல்லாம் இருந்து நல்லா இருந்தது. உண்மையா நல்ல ஒரு கடவுளோட நல்ல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு கிஃப்ட். CRMC எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட். பணம் குறைவாக இருந்தாலும் ஆனா அதை விட எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற சபை பிள்ளைகளுக்கு இப்ப இந்த ஒரு கேம்புக்கு போகாத பிள்ளைகள் எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? இதை நீங்க பண்ணினா ஒரு இன்னொரு ஐக்கியம், உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், சபை ஐக்கியம், நல்ல ஒரு சபையில நல்ல ஒரு ஐக்கியம், ஒருமைப்பாடு.
நாங்கள் ஜெபிக்கிறோம் நடுகளும் ஒரு பாட ஐக்கியம் பண்ணு. ஆனால் சபையில வரும்போது எங்களுக்கு டைம் காணாது அந்த ஐக்கியத்தை பலவு பண்றது. ஆனா இப்படி வரைக்கல நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தருட்டு அவருடைய குறைவுகள் நிறைவுகள் எல்லாம் அறியக்கூடியதாக இருக்கு. அப்ப அவர்களோடு எப்படி நடக்க வேணும், எப்படி அவையில நடத்த வேணும் ஒரு மனப்பான்மை எங்களுக்குள்ள வருது. நாங்கள் சிலவளை பேசும்போது நாங்கள் சிலவளை வார்த்தையை விடுறோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ விளங்குது. இந்த மாதிரி அவளோட கதைக்க வேணும், எப்படி கதைக்க வேணும், எப்படி அவளை ஹேண்டில் பண்ண வேணும். பட் இது வந்து தனி ஒரு ஆக்களாக வரையில ஒரு சேர்ச்சில் நாங்கள் அடியிலிருந்து நாங்கள் கிறிஸ்டியன்ஸா இல்லை, நாங்கள் ஒரு இடப்பட்டு வந்தாங்க. அப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்து. ஏன்னா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்ப வாழ்ற வாழ்க்கை வேறு. இந்த கடவுளுக்குள்ள வந்தாக்குறாரு பாஸ்டர் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு. உண்மையா இந்த worship is amazing worship. அதுதான் எனக்கு இந்த worship தான் என்ன கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் விட்ட மாதிரி கிடந்தது. அப்படி ஒரு நல்ல ஒரு வேர்ஷிப் நடந்தது. அந்த வேர்ஷிப் கேட்டு எல்லாம் கேட்டு நாங்கள் போய் படுத்ததான் தெரியும். காலையில 6:30 மணி 7 மணிக்கு போவோம். அப்ப அது உண்மையா கடவுளோட ஒரு கிஃப்ட். என்னடா இடையில ஒரு சத்தம் ஒன்று விட்ட அமைதி. வீட்டுல இருக்கும் போது எத்தனையோ பிரச்சனைகள் ஒன்று, காதுகளோடு டெலிவிஷனோடும் அதோடும் இது ஓடும் இது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதுவும் இல்லை, எங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை. அதோட நான் என்னை கொண்டு சொல்ல போறவங்களுக்கு என் ஃப்ரெண்டு கூட இத்தனை வருஷமா எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையில இருந்த ஃப்ரெண்டு கூட என்னோட ஜாயின் பண்ணினபடியா அது இன்னும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம், கண்டிப்பான ஆசீர்வாதம். இதை நான் என்னைக்கும் என் வாழ்க்கையில பரவாயில்ல. நான் இன்னைக்கு எடுத்தாலும் நான் போறதுக்கு தயார். அவ்வளவுக்கு எனக்கு அந்த எல்லாம் மன்னிச்சு எல்லாம் மறந்து இந்த இடத்துல அந்த பழைய மாதிரி ஆண்டவர் கொண்டு விட்டதுக்கு உண்மையா ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். உண்மையா கடவுள் அற்புதர். இந்த கேம்பில நீங்க சின்ன பிள்ளையில இருந்து இடத்தரமான நீங்க ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறீங்க. டிஃபரெண்டான பிள்ளைகள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவையில் எவ்வளவு தூரம் கீழ்ப்படிந்தினம், எவ்வளவு தூரம் இந்த கேம்ப் உங்களுக்கு இவ்வளவு நிறைவே சொன்னீங்க. குறைவெண்டா நீங்க என்ன சொல்றீங்க? இதுல இன்றைக்கு இந்த காரியத்துல ஒன்றுமே தெரியல. குறைவை நான் அதுல பாக்கிறேன், ஒரு தரக்குலயும் பாக்கிறேன். ஒரு சாப்பாட்டுல கூட ஒரு தடவை ஒரு குறைவை சொல்லி எல்லாரும் தாராளமா சாப்பிட்டாரு. மற்றது ரூம்ல கொஞ்சம் குறைவை சொல்ல வேண்டி வந்தது. படுக்கிறது கொஞ்சம். ஆனாலும் நாங்கள் இப்ப எல்லா இடம் போகும்போது எல்லாம் கிடைக்கும்னு நாங்க நினைக்க கூடாது. என்னன்னா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற வாழ்க்கை, இப்ப வாழ்ற வாழ்க்கை வேற வாழ்க்கை. ஆனாலும் சின்ன இடம் ஒரு இடம் வந்தாலும் அதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இப்ப எங்களுக்கு நாங்க லக்ஸரி லைஃப்ல வாழையில ஆனபடியா we can manage everywhere wherever we going. அதோட நல்ல இதா இருந்தது. அது ஒரு பிரச்சனை. ஆனா பிள்ளைகள் எல்லாம் தங்கட பாட்டுல நல்லா விளையாடுங்க, என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தோம் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. இப்ப பார்த்தா படுக்கிறது படுத்து காலையில எழும்புறாங்க நல்ல வடிவா. இவ்வளவு நேரத்துக்கு லேட்டா தான் நல்லா நடந்தது. எல்லாரும் பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்துச்சு. பார்த்தோம் கேம் விளையாட வராட்டி இது போலவே ஏதோ இழுத்து கொண்டு விட்டு ஏதோ அந்த கேம்ல நாங்களும் அதுல பங்கு பெற்றினோம். ஏன்னா நாங்கள் மற்றவே சந்தோஷப்படுத்த எங்க தான் போனோம். ஆனா பேருந்து பார்த்தா எங்களுக்குள்ளே சந்தோஷம் ஏன் நாங்கள் விளையாடாம முடிக்கிறோமான்ட்டு அப்படி ஒரு நல்ல ஒரு இதுவும் இருந்தது. இது மற்றவைகளுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா இருக்கு. இது போகாத பிள்ளைகள் அநேக சபைகள் இப்ப அந்த அப்படியான ஒரு தன்மையில போகல. நல்ல பழகணும். குட் ஃபார் தி லோன்லி பீப்புள், வெரி குட் ஃபார் தி லோன்லி பீப்புள். ஃபேமிலியா வாரதை விட இப்ப லோன்லியா வாரவை இப்படி செய்யும் போது அவளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம். அந்த அவையிலும் நல்ல தங்களை மறந்து இப்ப நாங்கள் லோன்லியா இருக்கதான் எங்களுக்கு அது தெரியுது. அந்த மற்ற வேண்டிய வேலையை எப்படி இருக்கான்னு. ஆனா குடும்பமா இருக்க தெரியாது. அந்த வலியை அனுபவிக்கும் போதுதான் அவைகளுக்கு தெரியும். கூட கஷ்டத்து அதைக்குள்ளால அவ போயின மட்டும். அப்படிப்பட்டவைக்கெல்லாம் இது ஒரு நல்ல இடம். வெரி நைஸ் பிளேஸ். நல்ல ரெஸ்டிங் அண்ட் ரெஸ்டிங் மாத்திரமே எல்லாம் ஒரு ஃபுல் பேக்கேஜ் கிடைச்சது. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த ராணி என்று உடனே சொன்னாலும் அவரோட அம்மா ஸ்தானத்துல இருந்து ஒரு பிள்ளைகள் செய்தாலும் அதை கண்டிப்பா அந்த இடத்துல உணர்த்தி அந்த இன்னும் பிள்ளைகள நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு போறதுக்கு நல்ல உறுதுணையா எங்களோட இருந்து எங்களை நல்ல எல்லாரையும் பார்த்து கொண்டதுக்காக வேண்டி ராணி என்று உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்க இந்த கேம்பை பற்றியான உங்களோட அனுபவம் மற்றவர்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதமா இருக்கு என்றதை நீங்க ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அநேகருக்கு ஒரு பிரியோசனமா இருக்கும். சில சேர்ச்சுக்கு போகாத சேர்ச்சில இப்படி கேம்ப் செய்யாத பிள்ளைகளுக்கும் இது ஒரு ஊன்றலா இருக்கும்ன்றதுக்காண்டி ஒரு எப்படி இருந்தது இந்த கேம்ப் உங்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதமா இருந்ததுன்றது. இந்த அழகான அருமையான ஒரு கேம்ப் பீரியடாக இருந்தபடியால் சொல்ல வேண்டியிருந்தது.
சொல்றது கர்த்தருடைய அடிப்படை தத்துவமே அன்பிலையும் ஒரு மனத்திலையும் கூடியிருக்கிறதுனால இந்த கேம்ப் வந்து எல்லாருக்கும் ஒரு அன்பாக ஒரு ஒருங்கிணைந்து நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அதோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் ஒருபடி முன்னேறத்தக்கதாக பிள்ளைகள் 24/7 ஆண்டவருக்குள்ள இருந்து காரியங்களை செய்யத்தக்கதாக இருக்கிறது. எல்லாரும் ஒருவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் ஒருவருக்குள்ளே அவங்களுடைய அன்பின் ஆக்கியத்தை நான் கண்டு கொண்டோம். அதில் ஸ்பெஷலாக ஒரு குடும்பத்தை நான் நோக்கி கண்ணக்கூடியதாக இருந்தது. அவங்களோட குடும்ப வாழ்க்கையில அவங்க உண்மையா அநேகர் அவங்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நாங்கள் கண்டு கொண்டோம். அது எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியம் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். அதோடு கூட வந்த ஊழியக்காரர்களாக அநேக காரியங்களை தேவனங்களுக்கு கற்றுக் கொடுத்த குழந்தைகள்ல இருந்து வாலிப பிள்ளைகளிலிருந்து முதியோர் வரையும் எல்லாரும் ஒரு நல்ல சிஆர்என்சி சபை இந்த விஷயத்தை ஏற்படுத்தி அவங்க செய்தாங்க. அதுல என்ன நிறைவு குறைவை சொல்லுவீங்க? அது எப்படி இந்த 4 நாளும் உங்களுக்கு இருந்தது? அது சொல்லுவாங்க என்னன்னா, அன்பு சாலத்தையும் தாங்கும் சாலத்தையும் சாய்க்கும் என்ற மாதிரி குறைவுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நிறைவாக பார்க்கறதுக்குதாங்க ஒரு பிள்ளையும் இருந்த கண்டுகொண்டோம். எல்லாருக்கும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் படுக்க வேண்டியெல்லாம் இருந்தது. நெருக்கமான கம்ஃபர்டபுளாக சில காரியங்கள் இல்லாமல் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தருக்குள்ள நிறைவாக காணக்கூடியதாக இருந்ததை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆமேன் ஆமேன். அப்ப உங்களுக்கு இது மிக்க ஒரு ஆசீர்வாதமும் சந்தோஷமும் எந்த ஒரு குறைவும் இல்லை. எல்லாமே நல்ல ஒரு ஆசீர்வாதமா சந்தோஷமா இருந்தது. இன்னும் அநேக சர்ச்சஸ் வந்து அப்படி பங்கு பெற்றது ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னும் இந்த பொல்லாத காலங்களில் இப்படியான காரியங்கள் வாலிப பிள்ளைகளை இன்னும் ஊக்குவித்து இந்த மாண்டரை பற்றி சேரோடையா இருக்கு. நன்றி 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 நன்றி. இந்த கேம்ப்ல நீங்க இந்த கேம்பை முடிச்சு 4 நாள் முடிச்சுட்டு நீங்க போறீங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது? நீங்கள் பாப்பீனா அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க சொல்ல அவையிலும் கற்றுக்கொள்ளணும் இருக்கும். நீங்க சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை. முதலாவதாக இப்ப நாம வீட்டுல இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு நாளும் நாங்க யோசிப்போம், வெளிப்புறம்னா காலையில என்ன திசை வைப்போம், மத்தியானத்துக்கு என்ன திசை வைப்போம், இப்படியான காரியங்களை வந்து வீட்டு தலைவர்கள் யோசிச்சு கொண்டிருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாம் வேலைக்கு போகணும் அந்த யோசனையோடு இருந்திருப்பாங்க. இப்ப இங்க வந்ததால் அந்த கவலையில ஒன்றுமே இல்லை. அந்த கவலைகள் இல்லாமல் மட்டுமா கடவுளை குறித்து அந்த செய்திகளின் மூலம் தியானிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் கிடைத்திருக்கு. ஆறுதலாக இருந்து அதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு எத்தனையோ பேர் தீர்மானம் எடுத்திருப்பார்கள். அது அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு முன்னேற்றமா இருக்கு. அடுத்ததாக பார்க்க போனா இதுல ஒரு ஒற்றுமையை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சான்ஸ் வந்து இந்த சந்தர்ப்பம் வந்து நாங்க சபையில சர்ச்சில் இருக்கும் பொழுது கிடைப்பதில்லை. ஆக ஃபெலோஷிப் பண்ணி இருந்தாலும் அங்க போய் டீயை குடிச்சிட்டு பிஸ்கட்டை சாப்பிட்டு நாங்க வெளியாட வந்தோம். இங்க அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு குழுவாக சேர்ந்து தங்கள் மனதை திறந்து அவர்கள் கதைச்சு கொண்டிருக்கிறதால மனப்பாரங்கள் நினைச்சு மற்ற எத்தனையோ பேரு ஐக்கியப்படக்கூடியதா இருக்குது. முன்னர் காணாத எத்தனையோ பேரை இதுல காணக்கூடியதா இருக்குது. முதல் சேர்ச்சில் இருக்கும்போது பிரைஸ் லோட் பிரதர், பிரைஸ் லோட் சிஸ்டர்னு சொல்லிட்டு போறதை பார்க்கலும் இது அவர்களோட இருந்து அவர்களுடைய இதை கேட்டு இருக்கிற நேரத்துல எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியதா இருந்தது. மற்றது இந்த இது அமைந்திருந்த இடமும் ஒரு மனோரம்யமான இடமா இருந்தது. இந்த ரிட்ரீட் நடந்த இடம் அதே போல அங்கிருந்த எல்லோரும் நல்ல கோஆபரேட் பண்ணி எல்லாம் செய்தார்கள். விசேஷமாக பாஸ்டர் இந்த யூத்ஸும் நல்ல உதவியா இருந்தார்கள். அவர்களும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து தங்கள் செய்தார்கள். மற்ற ஒவ்வொரு சின்ன சின்ன குழுக்கள் சிறு குழந்தைகள் ஒரு கூட்டமா சேர்ந்து விளையாடுவார்கள். அதுக்குள்ள டீனேஜ் பாய்ஸ்ங்கிறது அவர்களும் சேர்ந்து விளையாடுவார்கள். இதே போல வயது வந்தவர்களும் சேர்ந்து விளையாடுவார்கள். இப்படி ஒரு ஐக்கியத்தை காணக்கூடியதா இருந்தது. இந்த ஒரு ஐக்கியம் ஒருமைப்பாடு இதுல காணக்கூடியதா இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு இது ஒரு பிராக்டிஸா இருக்கிறது. இதன்படி அபியாசப்படக்கூடியதா இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு இடம். சில அசௌகரியங்கள் இருந்தாலும் ஆனால் நாங்கள் வந்த நோக்கத்தை நோக்கும் பொழுது அவைகள் எல்லாம் அவங்களுக்கு நத்திங். ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவர் சின்ன பிள்ளை இருந்தாலும் அதை மன்னித்து நடந்துக்க கூடிய ஒரு பிராக்டிக்கலாக தியரிட்டிக்கலாக இல்லை பிராக்டிக்கலாக செய்து காட்டக்கூடியதாக இருந்தது. நல்ல ஒரு சந்தர்ப்பம்.
இதை போல தொடர்ந்தும் இதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓகே, ஆமென் ஆமென். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அக்கா அவரை வந்து நிற்கிறோம். அவர்கிட்டையும் கேட்போம். எல்லாத்தையும் கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கும். அதனால நாங்கள் உங்களோட ஒப்பீனியனா நீங்கள் எனக்கு பெருசாக சொல்லணும் மட்டும் இல்லை, நீங்கள் இதில் எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கிறீங்க, இது எவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இந்த இடம் எப்படி இருந்தது உங்களுக்கு என்றதை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்க. டீச்சிங்லாம் கொடுத்து வேறு கல்வி கேட்கலடாண்டா. நீங்கள் உடனே சொன்னீங்கன்னாண்டா நாங்கள் அடுத்த வருஷம் நாங்கள் போகணுமென்று ஆசைப்படுறோம், இது மற்ற செய்யணும்னு சொல்லிக்கலாம். மட்டும் நான் அடுத்த கல்வி கேட்க விரும்பலைனாண்டா அவ்வளோ உங்களுக்கு அதில் ஒரு நிறைவு இருந்தது, ஒரு ஆசீர்வாதம் இருந்தது, ஒரு ஐக்கியம் இருந்தது. அப்படி தானே சொல்ல வரீங்க சார்? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இருந்து வந்திருக்கிறாங்க, விசிட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவவும் எங்களோட கேம்புக்கு வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்போம். அவங்க இப்போ இந்தியாவில் இருந்தால் இந்தியாவில் கேம்புக்கு போயிருக்காங்க. இப்போ இங்கே வந்து யூரோப்பில் எங்களோட சேர்ந்து இந்த கேம்பு எப்படி இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாண்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்தோத்திரம். இட்ஸ் ரியலி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை காட். நல்ல ஃபெல்லோஷிப்பில் இணைந்து இந்த ட்ரிப்புக்கு வரக்கத்தை செய்தார். அமேசிங் திங்ஸ் என்னன்னா அந்த 3 days we had a very good time, family time with the godly people. We were able to worship the Lord, we feel the presence of the Lord. எல்லாத்துக்கும் மேல heavenly manna, different way of heavenly manna கிடைச்சது. நல்ல ஒரு ஆலோசனை. பிறரை மன்னிக்கணும், கர்த்தருக்கு நம்ம எப்படி தெய்வ பலியா ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை ஒரு தேவ மகன் இந்தியாவிலிருந்து கடந்த பாசத்தேவன் மூலமாக கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ஜாய் பண்ணது பைபிள் குவிஸ். பைபிள் குவிஸ் வந்து இட் வாஸ் ரியலி என்கரேஜிங் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டு ரிவீல் அவர் நாலேஜ் ஹவு குட் வி ஆர் இன் பைபிள். அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டோட்டலாக 3 daysம் காட்ஸ் பிள்ளைங்களோட காட்ஸ் வேர்டை கேட்டு தேவனை ஆராதிக்க, துதிக்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர, கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இது எங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸாக கிடைச்சது. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு ஒழுங்கு பண்ணின பாஸ்டர், அந்த ஃபேமிலி 2 பேர், வந்த எல்லா குடும்பங்களும் எங்களோட ரொம்ப அன்பாக, ஃப்ளெக்சிபிளாக, அண்டர்ஸ்டாண்டிங்காக, நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அது ஒரு கிரேட் திங். ஒன்லி வென் வி நோ காட் வி கேன் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் பிளெஸிங். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ நான் சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாரையும் கேட்காத கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்து இந்த கேம்புக்கு எங்களோட வந்திருக்கிறீங்க. இப்போ இந்தியாவில் நடக்கிற கேம்புக்கும் இந்த யூரோப்பில் நடக்கிற கேம்புலையும் என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க? இந்தியாவில் கேம்ப்னா பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வில் பி தேர். இந்த மாதிரி கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் கேதரிங்லாம் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வில் பி தேர். அது இது எங்கள் தாய்நாடுன்றதுனால வி ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள், மோர் கன்வீனியன்ட்டு. பட் அந்த அதை விட ப்ளஸ் மோர் பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. தோ வி ஆர் லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள். நல்ல நல்ல ட்ராவல் பெனிஃபிட்ஸ், ட்ராவல் கன்வீனியன்ஸ், accommodation, getting along with the people, entertainment, prayer and worship, everything was super. இந்தியாவில் இருக்கிற இங்கே இருக்கிற அந்த பிள்ளைகள்ட்ட அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அந்த அவங்க பண்ணுறதும் இங்கே வாலிப பிள்ளைகளோ சரி, இங்கே அவங்களோட ப்ரேயர்ஸ் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அந்த தாகமாக பண்ணுறாங்களா, இல்லாட்டி அவங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் அப்படி நீங்கள் பார்த்து? வாலிப பிள்ளைங்களாம் பெற்றோருக்கு கீழ்பட்டு they are really
கிவிங் தேர் டைம், அது ஒரு பெரிய பிளஸிங் தான். அங்கேயும் இந்தியாலையும் நிறைய இருப்பாங்க. அவங்கெல்லாம் தே ஆர் மோர் இன்வால்வ் இன் ஒர்ஷிப்ல இன்வால்வ்டாக இருப்பாங்க, வாலண்டியரிங் பண்ணுவாங்க டு கண்ட்ரோல் த குரூப். they'll be very helpful for the pastor and the church in volunteering and taking care of the people who come to worship. இங்கேயும் அது இருக்கு. அது நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ வெண்டி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உங்களோட கேம்பில் இந்த அனுபவத்தை நீங்கள் இப்போ இந்த இடத்துல மற்றவர்களுக்கான சொல்லுங்க, அப்படி ஆசைப்படுவோம். உண்மையில நல்ல பிளெஸ்ஸிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் அது எதிர்பார்க்காதது தான். எங்களால் முடியாது, நாங்கள் இப்போ ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா அது நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குது. எங்களோட பிஸி லைஃப்பில் நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு அதை எடுத்து பார்க்கறதுக்குலாம் ஆள் இல்லை. அதனால நாங்கள் யூஸ்வலி நாங்கள் வந்து 8 வருஷம் ஆச்சு. என் பசங்கள்கிட்ட கேளுங்க, யாருமே நாங்கள் வந்து இன்னும் கேம்ப்பு இந்த மாதிரிலாம் 3 நாள் வெளியில் போகிறதெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஆஃப் லைசன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஹஸ்பண்டும் ஒய்ஃப் ஃபேமிலி எங்கேயும் எனக்குள்ள ஒரு தாகம் இருந்தது, இப்போ இந்த மாதிரி எங்கேயாவது டூர் போடணும். அது வந்து சர்ச் மூலமாக நிறைவேறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் எப்படின்னா என் பசங்களும் பெரியவங்களோட சின்னவங்களோட ஒரு குடும்பமா, அத்தை மாமா சித்தப்பா சித்தி அந்த மாதிரி சேர்ந்து ஒன்னா அந்த ஒரு வேலையெல்லாம் ஷேர் பண்ணி மற்றவங்க வெளியவங்க எடுத்து பார்க்கறதுல வந்து நல்லா இருந்தது. அந்த கீழ்ப்படுதல் நாவில பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சாப்பாடு கிளீன் பண்ணணும், அது எல்லாமே பார்த்தது வந்து எனக்கு உண்மையிலே பெரிய பிளெஸிங். எனக்கு ஒரு அம்மாவா நான் பாக்குறது, என் பிள்ளைங்க மற்றவங்க இது பண்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட ஃபேமிலி, என்னோட பசங்களோட, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிவேதா அவங்க இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, சிங்கப்பூருக்கு சுமதி சிஸ்டர், இவங்களோட எல்லாம் டைம் எங்களுக்கு எங்கெங்கயோ போய் தனியா அவங்க வீட்டுல போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எல்லாரும் வந்து ஒன்னா இருக்கும்போது ஒரு எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறது, அதெல்லாம் எனக்கு வந்து பெரிய ஆசீர்வாதம். மற்றபடி வர்ஷிப், ப்ரேயர் அதெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, திருப்பி நான் சொல்ல விரும்பல. பட் அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியா கெட் டுகெதரா சின்ன குழந்தைங்களோட பழகுனது, சின்ன குழந்தைங்க என்கிட்ட வந்து நல்லா அஃபெக்ஷனா ஒட்டிட்டாங்க, அதெல்லாம் எனக்கு இந்த டைம் எனக்கு பெரிய பிளெஸிங். அது glory to God. நீங்க திரும்பி போகும்போது நல்ல நிறைவா மன மகிழ்ச்சியா போறீங்க. அடுத்த வருஷம் இந்த நாள் எப்ப வருமென்று? அடுத்த வருஷம் எல்லாம் வேண்டாம், அடுத்த மாசம் வச்சா கூட நாங்க 6 மாசத்துல வச்சா கூட வரும். அப்படித்தான் கொஞ்சம் எனர்ஜிக்கா வின்டர் கேம்ப், சம்மர் கேம்ப்னு வச்சா சேர்ந்து வரலாம், ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான், சமைச்சு சாப்பிடுற மாதிரி செஞ்சு வந்தா நல்லா இருக்கும் இன்னும். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே, நிர்மலா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். எங்களோட சபையில ஒரு முக்கியமான ஒரு ஆள், எல்லாருமே அன்பு செலுத்துறவ, எல்லாரும் நேசிக்கிறவ, எல்லாரையும் ரட்சிக்கணும் எல்லாரும் ஆசைப்படுறவ, ஆண்டவர்கள இன்னும் எல்லாரும் வேறு ஒன்று என்று நினைக்கிற ஒரு சபையில் ஒரு முக்கியமான ஆள் சிஸ்டர். இந்த ஒரு கேம்ப் 4 நாள் போயிருக்கிற இந்த கேம்புக்கு, இந்த கேம்பை பற்றி நீங்கள் சொல்லுங்க. அநேகர் பார்க்குவாங்க, ஏதாவது ஒரு வசனம் கூட மற்றவர்களை தொடும், இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக ஒரு தேவன் ஒரு பிரசன்னம் இவ்வளோ தூரம் எங்களை வழி நடத்துது. ஓகே, உண்மையாகவே எனக்கு இந்த கேம்பில் முக்கியமாக அப்படின்ற யூத்ஸ் நிறைய யூஸ் வந்துச்சுன்னா உண்மையாகவே இந்த நாட்களில் யூத்ஸை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் அவர்கள் ஒருமனமாக ப்ளே பண்ணாலும் ஒன்றாக தான் நம்ம எல்லாரும் போகினோம். ஒரு ஆளை விட்டு போட்டு போகிற இல்லை, அப்படி சாப்பிட போனாலும் அப்படி தான். அதே நேரம் நைட்டில் விளையாட போனாலும் ஒன்றாக தான் சேர்ந்து விளையாடினோம். உண்மையாக பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கும் 2 வாலிப பிள்ளைகள் இருக்கிறபடினா உண்மையாக இப்படியாக அடிக்கடி இப்படி கேம்புகள் வச்சா இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக எழுப்புதல் வரும். எல்லாரும் வேர்ஷிப்புகளை சொல்லிச்சுனா, வார்த்தையை சொல்லிச்சுனா, ஏன்னா அதில் ஒரு மகன் வந்து ஆண்டவரை அறியாமல் கூட அந்த ஒரு கதையில் சொன்ன இந்த சுகமனா குறித்து டக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த காதுகள் எல்லாம் கேட்குது, வார்த்தையே கேட்குது. எங்களை பிள்ளைகள் இந்த நாளும் வளர வேண்டிய இடம் இதுதான். வாலிப பிள்ளைகள் எல்லாத்திலும் நல்ல கேம்ஸ்லும் இருக்கினாம், அதே நேரம் வேர்ஷிப்பிங் செய்யணும். ஏன்னா நைட்ஸில் படுக்கிற லேட், ஆனால் விடிய பார்த்தா டைமுக்கு வந்து இருக்கணும். உண்மையாக அது பெரிய சந்தோஷம். இப்படியாக சபையில் நீங்கள் உங்களை வாலிப பிள்ளைகளை வீணாக்கி அதோட பெரியளோடு சேர்ந்து விளையாடினா நல்லா உதவி செய்யலாம். உண்மையாக வாலிப பிள்ளைகள் எல்லாம் சின்ன டீனேஜர், உண்மையாக எனக்கு அது ஒரு ஆக்கிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னாலும் எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வருது. இந்த வாலிப பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, நல்ல ஒருவர் தாண்டி ஒருவரை விசாரிச்சு இருக்கிறார்கள். அதை விட எல்லாத்துக்கும் மேலாக இந்த இடத்துல வந்து நாங்கள் எந்த கவலைகளையும் மனதுக்கு எடுக்காமல் அந்த போய்
worship பண்ண சமாதானம் எங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குது. உண்மையா அதை நான் ருசிச்சேன். அந்த சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இயேசுபாதம் சொல்லும்படியாக ஜெபம் இருந்துச்சு, துதி இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு, கேம்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. உள்ளேயும் ஒரு குறைவும் இல்லை. எங்களுக்காக தந்த பாஸ்டருக்காக நாங்கள் நன்றி சொல்லுங்க. அருமையான ஒரு பாஸ்டர், இப்படியான ஒரு இளங்குடும்பம், அதையும் சொல்ல வேணும். அது ஒரு இளங்குடும்பம், 9 months pregnant lady. அதோட சின்ன ஒரு பேபியை வச்சு அவையெல்லாம் இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். பாஸ்கரம் பிரதருக்கும் குடும்பத்துக்கு சோதனையாக எடுத்து படங்கள் எல்லாம் எடுத்து தங்களால் என்ற ஒருவர் உதவி செய்து பார்க்க நல்லா இருந்துச்சு. கர்த்தருக்கு தான் சோத்திரம். அடிக்கடி நாங்கள் வேற போகணும். அதான் கேட்ட மாதிரி அடுத்த மாதம் போனாலும் நாங்கள் அப்படி ஒரு எனர்ஜி கூட ஆசையோட இருக்கணும். குடும்பமாக செய்திருக்கிறது ஆண்டவர் சோத்திரம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்க எங்களோட எல்லாம் ஒத்துழைச்சு எல்லாரும் எல்லாரும் ஒத்துழைச்சினா சின்ன பிள்ளையில இருந்து பெரிய வயது போனவர் மட்டும் ஒத்துழைச்சி கேம்ஸ் என்ன சொன்னாலும் 60 வயசு 65 எல்லாட்டையும் ஓடி வந்து விளையாடி என்ன எங்களை எல்லாம் மெட்டாக்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து விளையாடி போய் அப்படி எல்லாரும் ஏலாட்டியும் கத்தோட பலத்தை தந்தார். அந்த இடத்துல எல்லாரும் கத்ததான் பலத்தை தாரது. எல்லாம் சேர்ந்து கத்தட்ட பலத்தால எல்லாவற்றையும் செய்ய கத்த கிருபை செய்தார். தங்கச்சி எங்களோட சேர்ந்து இந்த 4 நாள் வர்றதுன்றது அது ஒரு கஷ்டம். அநேக வாலிப பிள்ளைகள் அது விரும்புறையில்லை, தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு விரும்புவாங்க. ஆனாலும் எங்களோட தன்னை ஒப்பு கொடுத்து வந்தவங்கள்ட்ட கேட்போம், எப்படி உங்களுக்கு இந்த கேம்ப் இருந்தது, நீங்க எவ்வளவு ஹாப்பினஸா இருக்கிறீங்க, எவ்வளவு உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருந்தது என்றதை நீங்க சொல்லுங்க. இந்த கேம்ப் ரொம்ப பிளஸடா இருந்தது. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை நாங்கள் இந்த கேம்ப்புக்கு வருவோம்னு. மம்மி டெஸ்டிமனி சொன்ன மாதிரி மாஸ்டர் அங்கிள் மூலமா அங்கிள் அன்னைக்கு பார்க்கும்போது நீங்கள் இந்த கேம்ப்புக்கு வரலாமே அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வந்தோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜோயின் மிஸ்டர் ராஜ் பாஸ்டர் வராருன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து பாஸ்டர்ஸை வந்து நேரில் சந்திக்கக்கூடிய டைம் வந்து எங்களுக்கு கிடைக்காம இருந்தது. நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது ஸோ பாஸ்டர் வராருன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணோம். அவரோட வார்த்தையை கேட்டோம். ரொம்ப பிளஸடாக இருந்தது. ஸ்பிரிச்சுவலாகவும் அந்த வர்ஷிப்பும் சூப்பராக இருந்தது. ஆண்டவரோட ப்ரெசன்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஐ திங்க் நம்ம சர்ச்சில் இருக்க எல்லா யூத்தும் என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிளஸடாக இருந்தது. ஆண்டவர் என் கூட பேசினார். ஸோ எப்படி நான் கேம்புக்கு வந்தனோ அதே மாதிரி திரும்பி போகாமல் அப்பா என் கூட இன்னும் அதிகமாக அவர் கூட நான் திரும்பி போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நானே உங்களை பார்த்ததில்லை, எங்களை சபையில் பார்த்ததில்லை. நான் இன்றைக்கு தான் இந்த கேம்பில் தான் நானே உங்களை பார்க்குறேன். ஆனால் இப்போ எங்களோட சபை பிள்ளைகள், இந்த வாலிப பிள்ளைகள் உங்களோட எப்படி பழகினார்கள், எவ்வளோ தூரம் உங்களோட அந்த ஐக்கியப்பட்டார்கள், அன்பை காட்டினார்கள்? எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பழகினாங்க. எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க. ஸோ அது நல்லா இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு புது இடத்துக்கு வந்த ஒரு ஃபீல் இருந்ததா, இல்லாட்டி உங்களுக்கு நான் ஒரு செப்பரேட்டாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் அதில் உங்களுக்கு தெரியும்? இல்லை, அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் டே வந்து வழக்கம் போல் நம்ம அவ்வளோ பேச ஆரம்பிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது, அமைதியாக போச்சு. செகண்ட் டேலேருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நாங்களும் ஒரு ஃபேமிலியாக தான் ஃபீல் பண்ணோம். அப்போ நீங்கள் 4 நாள் தொடக்கம் எப்படி வந்தீங்களோ அதை விட ரெட்டிப்பான ஒரு ஹாப்பினஸோடு நீங்கள் திரும்பி போகிறீங்க. இன்னொரு தடவை நாங்கள் இப்படி ஒரு கேம்ப் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ண வேண்டும், உங்களை நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நாங்களும் இப்போ என்னன்னா நாங்கள் 4 நாள் கேம்ப் பண்ணி போட்டு நாங்கள் திரும்ப போய் கொண்டிருக்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. அந்த வாலிப பிள்ளைகிட்ட நாங்கள் கேட்க போகிறோம், இந்த கேம்ப் இந்த 4 நாளும் உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் எங்களோட எவ்வளோ தூரம் ஒத்துழைச்சிங்க, இது உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்ததா? எங்களுக்கு இந்த சேனலில் வந்து அநேக வாலிப பிள்ளைகள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த மெசேஜ் வாலிப பிள்ளைகிட்ட கேட்போம் எப்படி இருக்குது? நாங்கள் 3 நாள் 4 நாள் சேர்ந்து வாலிபங்களாக சேர்ந்துருந்தோம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்துருக்கு. வாய்ப்பு வந்ததுக்காக நாங்கள் சேர்ந்து வர்ஷிப் பண்ணுறது, சேர்ந்து விளையாடுனாங்க, சேர்ந்து ரைஸ் பண்ணினாங்க, மெசேஜை கேட்டுனாங்க. எல்லாம் கேட்டுட்டு நல்லா கலைச்சு போயிருக்கோம்.
together as a church family and even a youth group. Anything to add? Alright, that's fine. It was nice to spend a couple days, you know, just out of the church environment, you know, just spend time more as friends. Yeah, you know, it's nice to spend time with the adults as well, you know, elders, little kids, and overall it's just we came together as one family under one roof for a couple of days and just enjoyed ourselves while praising God and worshiping Him and glorifying His name. So yeah, very nice. Thank you. Come showing guys for the TV. That's it. Are you happy? நீங்கள் டாக்டர் தானே? ஓகே. கோமங்களோட சேர்ந்து கேம்புக்கு வந்திருக்கிறார். இவங்களை நாங்கள் கேட்க போகிறோம். இந்த கேம்பில் வந்த அனுபவம் அது அவருக்கு எவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்தது, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருந்ததுன்றதை நீங்கள் கூட கூட அனுபவம். ஃபர்ஸ்ட் டைம் எண்டிங் கேம்ப் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய பேரை மீட் பண்ணேன். எல்லாருமே பேசி பழகினதும் ரொம்ப நல்லா. ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ பேர் 60 பேரோட நான் வந்திருக்கிறேன். நானே உங்களை இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அந்த கேம்பில் தான் பார்க்குறேன். எல்லாரும் உங்களோட எப்படி பழகிட்டீங்க, எப்படி எல்லாரும் பெரிய ஆட்கள் வாலிபர்கள் எல்லாரும் உங்களோட எப்படி பழகி எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அந்த பழகி அன்பான பீப்புள், பாசமான பீப்புள். ஐ திங்க் பர்சனலாக யாரும் ஒதுக்கி வைக்கல. கேரிங்காக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு டாக்டராக இருந்து கூட அந்த 4 நாள் கேம்புக்கு வந்து ஒரு ஆசைப்பட்டு எவ்வளோ ஒரு காரியம் பாருங்க. இந்த உலக வாழ்க்கைக்குள்ள இந்த வாலிபர்கள் ஓடாதபடிக்கு தேவன் சமூகத்தில் 4 நாள் வந்து இருந்து இப்படியான காரியங்கள் இருக்க தேவன் இப்படித்தான் அவைகளை வந்து உண்மையில ஆசீர்வதிப்பாரு. அநேகருக்கு ஒரு பிளஸிங்காக இருப்பார். வேறு எப்படி அப்போ நீங்கள் 4 நாள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. மெசேஜ்கள் சரியான பாட்டுகள் எல்லாம் அப்படி இருந்தது.